உலகமெங்கும் உள்ள ஜீ தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். அன்பான நேயர்களே, இன்று நாம் பார்க்க போகும் மருத்துவம் ஆண் பெண் இருவருக்குமான ஒரு பொது மருத்துவம். உடல் பருமன் மற்றும் மாதவிடாய் கோளாறை சரி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு மருத்துவத்தை இன்று நாம் பார்க்க போகின்றோம். ஒரு சிலருக்கு உடல் பருமன் அதிகரித்து விட்டால் அவர்களால் பூரணமாக நடக்க இயலாது. ஓர் இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு அவர்களுக்கு செல்வதற்கு மிகவும் சிரமம் ஏற்படும். மொபிலைசேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய இடப்பெயர்ச்சி மிகவும் சிரமமாக இருக்கும். அதன் காரணமாக அவர்களுக்கு மூட்டு பகுதிகளில் ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய ரொமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் நோய் வரும். மூட்டு பகுதிகளில் வலி தோன்றும். அதிகப்படியான உடல் பார எடையினால் அவர்களுக்கு கன்ன கதுப்புகளில் ஒரு வகையான வீக்கம் ஏற்பட்டு முகங்கள் விகாரமாக மாறிவிடும். கை கால்களில் மூட்டு பகுதி என்று சொல்லக்கூடிய இப்பகுதிகளில் எல்லாம் வலி தோன்றும். மேலும் மாதவிடாய் கோளாறினால் பெண்களுக்கு அளவிற்கு அதிகமாக இரத்தப்போக்கு ஏற்பட்டு உடல் மெலிந்து காணப்படுவார்கள். அவர்களுக்கு சதா காலமும் நாவறட்சி மற்றும் கை கால்களில் அசதி தோன்றும். ஆண் பெண் இருவருக்குமே உடல் பருமன் ஏற்பட்டுவிட்டால் அவர்களுக்கு இதய நோய் தாக்க வாய்ப்புள்ளதாக மருத்துவ விஞ்ஞான அறிக்கை கூறுகிறது. மேலும் அந்த உடல் பருமனால் கொழுப்பு சத்து அதிகரித்துவிடும். அந்த கொழுப்பு சத்து அதிகரித்து விட்டால் அவர்கள் உடல் பகுதியில் இரத்தங்கள் சீர்கெட்டு அவர்களுக்கு சதா காலமும் உடலில் ஏதாவது ஒரு வியாதி தொற்றிக்கொண்டே இருக்கும். மற்றும் கொழுப்பு சத்து ஏற்பட்டுவிட்டால் அவர்களுக்கு உடல் பருமன் ஏற்பட்டுவிடும். அந்த கொழுப்பு சத்தை பூரணமாக கரைக்கக்கூடிய அற்புதமான ஒரு மருத்துவத்தை இப்போது நாம் பார்க்க போகின்றோம். அதற்காக நமக்கு இயற்கை தந்த அற்புதமான பொருட்கள் பல்வேறு வகை உள்ளன. இயற்கை தானியங்கள், நம் முன்னோர்கள் இயற்கை தானியங்களை கொண்டே பல்வேறு வகையான நோய்களை விரட்டி அடித்து வந்தனர். பல்வேறு வகையான இயற்கை தானியங்கள் நமக்கு அற்புதமான ஒரு நோயை விரட்டக்கூடிய ஒரு மூலிகை பொருளாக இருப்பதால் நாம் கொள்ளையே முதலில் எடுத்துக்கொள்ளலாம். கொள்ளு மிகவும் உடம்புக்கு ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு பொருளாகும். அளவிற்கு அதிகமாக அதை நாம் பயன்படுத்தக்கூடாது. ஏனென்றால் அளவிற்கு அதிகமாக பயன்படுத்தினால் அவையே தீங்காக மாறிவிடும். கொழுப்பு சத்தை கரைக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் கொள்ளுக்கு உள்ளது. கொள்ளை கொண்டு நாம் குடிநீர் செய்து குடித்தோமானால் உடல் பருமன் படிப்படியாக எடை குறைந்து விடுவார்கள். அந்த அளவிற்கு அற்புதமான ஒரு பொருள் கொள்ளாகும். கொள்ளு துவையல், கொள்ளு பொடி, கொள்ளு ரசம் பல்வேறு வகையாக கிராமப்புறங்களில் வைத்து உடலுக்கு தேவையான நன்மையை பெற்று வந்தார்கள். அந்த வகையில் கொள்ளையே நாம் முதலில் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக மிளகு. மிளகு மிக சிறந்த ஒரு காயகற்ப மருந்து. பல்வேறு வகையான குற்றங்களை அறுக்கும், நஞ்சு நீக்கக்கூடும் மற்றும் கபத்தை அறுக்கும், கோழையை அகற்றும், உடலுக்கு வெப்பம் உண்டாக்கும், இரத்தத்தில் உள்ள கிருமிகளை சீர் செய்யும், இரத்தத்தை சுத்திகரிக்க செய்வதோடு பல்வேறு வகையான நோய்களுக்கு காரணிகளை விரட்டி அடிக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் மிளகு. மிளகு ஒரு காயகற்ப மருந்து. 1-2 மிளகை நாம் வாயிலிட்டு நின்று சுவைத்தோமானால் அதன் காரத்தன்மையால் தொண்டை பகுதியில் உள்ள கோழையை அகற்றி கபத்தை வெளியே தள்ளும், தொண்டை கட்டு நீங்கிவிடும், பூரணமாக வயிற்றில் உள்ள குற்றங்களை நீக்கும், இரத்தத்தை சுத்திகரிக்கும் என்பதால் நாம் மிளகையும் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக கடலை பருப்பு. கடலை பருப்பு மிக சிறந்த ஒரு புரதச்சத்துள்ள ஒரு பருப்பாகும். இதை அடை மற்றும் வடை போன்ற பொருட்களில் சேர்த்து கொள்ளலாம். பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அற்புதமான ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு பருப்பு என்பதால் நாம் கடலை பருப்பையும் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக கருவேப்பிலை. கருவை வளர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் கருவேப்பிலை. இரத்தத்தை சுத்திகரிக்க செய்வதோடு உடலில் உள்ள பல்வேறு வகையான நோய்களை விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு சாறு வராத ஒரு மூலிகை ஆகும். சாறு வராத மூலிகை அனைத்திற்குமே நோயை விரட்டி அடிக்கக்கூடிய ஆற்றல்கள் அதிகரிக்க இருக்கின்றன. ஆகையால் தான் நாம் வேப்பிலையை பல்வேறு வகையான நோய்களுக்கு பயன்படுத்துகின்றோம். ஏனென்றால் வேப்பிலையும் சாறு வராது. விராலி இலைக்கும் சாறு வராது. அதுவும் ஒரு காயகற்ப மருந்து. அடுத்ததாக கருவேப்பிலை. கருவேப்பிலைக்கும் சாறு வராத ஒரு மூலிகையாகும். அந்த அளவிற்கு உடம்பில் உள்ள குற்றங்களை நீக்கும், கண்களுக்கு குளிர்ச்சி தரும், தேகத்தை உரமாக்கும் என்பதால் கருவேப்பிலையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். கருவேப்பிலையில் ஒரு வகை எண்ணெய் பசை இருப்பதால் மிகுந்த வாசனை உள்ள ஒரு மரமாக இது இருக்கும். பல்வேறு வகையான வீட்டு தோட்டங்களில் கிராமப்புறங்களில் இதை அழகிற்காகவும் மற்றும் மருத்துவ தன்மைக்காகவும் வளர்த்து வருகின்றார்கள். இந்த மருத்துவத்தன்மை என்னவென்றால் இதனுடைய நறுமணம் வீசும் இடங்களிலெல்லாம் கொசு தொல்லை மற்றும் விஷப்பூச்சிகள் நீங்கிவிடும். ஆகையால் கறிவேப்பிலையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக
பூண்டு சாறு. பூண்டை நாம் நன்றாக மையலாக அரைத்து கொண்டு அதன் விழுதுடன் சற்று நீர் சேர்த்து சாறாக எடுத்து கொண்டுள்ளோம். பூண்டு விழுது அல்ல, பூண்டு சாறு. பூண்டை நன்றாக அரைத்து அதனுடன் நீர் சேர்த்து வடிகட்டி கொண்டு பூண்டு சாறை இவ்வாறு நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக பூண்டு, முழு பூண்டு. பூண்டு மிக சிறந்த ஒரு கிருமி நாசினி. பல்வேறு வகையான நோய்களை அறுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் பூண்டு. இதய நோய் மற்றும் புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் ஆகும். பூண்டை தினந்தோறும் நாம் பல்வேறு வகையான உணவு சமாச்சாரங்களில் பயன்படுத்தி வந்தோமானால் அவர்களுக்கு இரத்தத்தில் உள்ள குற்றங்களை நீக்கும். இரத்த அடைப்பு என்று சொல்வார்கள் மற்றும் ஆங்கிலத்தில் த்ராம்போசிஸ் என்று சொல்லக்கூடிய பிளட் கிளாட்டிங், இரத்தத்தை கட்டியாக்கக்கூடிய நோயை சரி செய்யும். உடலில் உள்ள அத்தனை வகையான நோய்களுக்கும் ஒரு அருமருந்தாக பூண்டு விளங்குகின்றது. பூண்டை எண்ணெயில் இட்டு காய்ச்சி தலைவைக்கு நாம் பற்றாக போடலாம். பல்வேறு வகையான நோய்களுக்கு இது ஒரு அருமருந்து என்பதால் பூண்டையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக காய்ந்த மிளகாய். மிளகாய் வற்றல் எப்பொழுதுமே காரத்தன்மை உடைய ஒரு பொருளாகும். உணவு சமாச்சாரங்களிலோ அல்லது பொடிகள் போன்ற பொருட்களை நாம் சேர்த்து கொள்ளலாம். இது மிகுந்த காரத்தன்மை இருக்கும் என்பதால் அளவோடு பயன்படுத்த வேண்டும். வெயில் காலங்களில் அளவிற்கு அதிகமாக பயன்படுத்தினால் சிறுநீர் தாரை மற்றும் வயிற்று எரிச்சல், நீர்க்கடுப்பு ஏற்பட்டுவிடும். அளவோடு பயன்படுத்தி வந்தால் அதுவே நமக்கு மருந்தாக பயன்படும். மிளகாய் வற்றலையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக உப்பு, லவணம் என்று சொல்லக்கூடிய கடலில் இருந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு இயற்கை பொருள் உப்பு. பொட்டுள் உப்பு, வளையல் உப்பு, சோற்றுப்பு, இந்துப்பு, பல்வேறு வகையான உப்பு இருக்கின்றன. சித்தர்கள் உப்பை கொண்டு உப்பை கட்ட தெரியாதவன் துப்பு கெட்டவன் என்ற பழமொழிக்கேற்ப உப்பை நாம் கட்டி கொண்டு விட்டோமானால் பல்வேறு வகையான நோய்களுக்கு இது ஒரு அருமருந்து. உப்பை பாலமாக எடுத்து வந்து சிறு சிறு மணிகளாக கோர்த்து உடம்பில் அணிந்தால் பல்வேறு வகையான நோய்கள் தீர்ந்துவிடும். பாதரசத்தை கட்டக்கூடிய அற்புதமான ஒரு பொருளாகும் இந்த உப்பு. பாதரசத்தையே கட்டுகிறது என்றால் உடம்பை எவ்வாறு பேணி காக்கும் என்று பார்த்து கொள்ளுங்கள். அந்த அளவிற்கு உப்பை எப்பொழுதுமே நாம் வறுத்தோ அல்லது சுட்டோ பயன்படுத்த வேண்டும். அதில் உள்ள குற்றங்கள் நீக்கி பூரணமாக உடலுக்கு நன்மை தரும் என்பதால் சுவைக்காகவும் மற்றும் பல்வேறு வகையான உணவு பண்டங்களில் சேர்ப்பதற்காக உப்பையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக உளுத்தம் பருப்பு. உளுத்தம் பருப்பு எப்பொழுதுமே மிகுந்த நன்மை தரக்கூடிய ஒரு பருப்பு. வடை போன்ற பொருட்கள் செய்து சாப்பிடலாம், இனிப்பு செய்யலாம். உளுத்தம் பருப்பை வறுத்து பெண்களுக்கு கொடுத்தோமானால் அவர்களுக்கு இடுப்பு பகுதியில் உள்ள குற்றங்கள் நீக்கும். உளுந்து தைலத்தை நாம் தேய்த்து வைந்தோமானால் எலும்பு பகுதிகளுக்கு அற்புதமான ஒரு பலம் தரும். நோய் எல்லாம் பறந்தோடிவிடும். ஆகையால் உளுந்தையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, இத்தனை பொருட்களையும் கொண்டு நாம் உடல் பருமன் குறைக்க, உடலில் உள்ள கொழுப்புக்கள் நீங்க, பெண்களுக்கு வரக்கூடிய மாதவிடாய் நோய் நீங்க ஓர் பொடியை நாம் தயார் செய்ய போகின்றோம் என்பதை சற்று இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். அன்பான நேயர்களே, நாம் உடல் பருமன் குறைக்க, உடலில் உள்ள கொழுப்புக்கள் நீங்க, பெண்களுக்கு வரக்கூடிய மாதவிடாய் நோய் நீங்க ஓர் பொடியை நாம் தயார் செய்ய போகின்றோம். அதற்காக இந்த கொள்ளை சுமார் 100 கிராம் அளவிற்கு நன்றாக தூய்மை செய்த கொள்ளை எடுத்துக்கொண்டு அதனுடன் இப்பொழுது பூண்டு சாறு என்று சொல்லக்கூடிய இந்த சாறை சுமார் 5 மில்லி அளவிற்கு விட வேண்டும். இந்த கொள்ளையை நாம் பூண்டு சாறு விட்டு நன்றாக கலக்கி கொள்ள வேண்டும். ஏன் நாம் கொள்ளை பூண்டு சாறு விட்டு கலக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு பொருளால் தூய்மை அடைகின்றது. எவ்வாறு நாம் சுக்கை மேல் தோல் சீவி சுண்ணாம்பு நீரில் ஊற வைத்தோமானால் அதனுடைய நஞ்சுக்கள் நீங்கிவிடும். ஆகையால் கொள்ளில் உள்ள மேல் தோலில் உள்ள நஞ்சுக்கள் நீங்க வேண்டும் என்றால் பூண்டு ஒரு மிக சிறந்த கிருமி நாசினி என்பதால் அந்த சாறை கொண்டு இந்த கொள்ளை நாம் இவ்வாறு துவட்டி எடுத்துக்கொண்டோமானால் பூரணமாக இதனுடைய நஞ்சுக்கள் நீங்கிவிடும். ஒரு அற்புதமான மருந்தாக மாறிவிடும். இவ்வாறு பூண்டு சாறுடன் கலந்த இந்த கொள்ளை சுமார் ஒரு 5 நிமிடம் வரை ஊற வைத்து கொள்ள வேண்டும். பிறகே பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் பூண்டு சாறுடன் கொள்ளு நன்றாக இணைந்து வேதியியல் வினைபுரிந்து அதனுடைய நஞ்சுக்கள் எல்லாம் நீங்கிவிடும். அடுத்ததாக 5 நிமிடம் ஊறிய இந்த கொள்ளை வாணலில் எண்ணெய் விடாமல் நன்றாக
பொன்னிறமாக வறுக்க வேண்டும். அன்பான நேயர்களே, நாம் பொடி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒரு அற்புதமான மூலிகை பொடியை நாம் சொல்ல இருப்பதால் நாம் பச்சை கறிவேப்பிலையை எடுத்து நன்றாக காய வைத்து கொள்ள வேண்டும். நன்றாக காய்ந்த கறிவேப்பிலையே நாம் பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் காய்ந்த கறிவேப்பிலைக்கு அற்புதமான மகத்துவ குணம் இருப்பதால் நாம் காய்ந்த கறிவேப்பிலையை எடுத்துக்கொள்ளலாம். கொள்ளை நாம் பொன்னிறமாக வறுக்க வேண்டும். ஏனென்றால் பூண்டு சாறு சேர்ந்து இருப்பதால் அந்த சாறு சுண்டும் அளவிற்கு நாம் வறுக்க வேண்டும். நன்றாக பொன்னிறமாக வறுத்துவிட்ட இந்த கொள்ளி இப்போது நாம் கடலை பருப்பு 1 டேபிள் டீஸ்பூன் அளவிற்கு சேர்க்க வேண்டும். இத்துடன் உளுந்தம் பருப்பை நாம் 1 டேபிள் டீஸ்பூன் அளவிற்கு சேர்க்க வேண்டும். மிளகு 1 டேபிள் டீஸ்பூன் அளவிற்கு சேர்க்க வேண்டும். காய்ந்த மிளகாய் வற்றல் 5 முதல் 6 எண்ணிக்கையில் சேர்த்தால் போதுமானது. இத்துடன் தேவைக்கேற்ப உப்பு சேர்க்க வேண்டும். அத்தனை பொருட்களையும் பொன்னிறமாக வறுத்து கொள்ள வேண்டும். இறுதியாக கறிவேப்பிலையை நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். அன்பான நேயர்களே, அத்தனை பொருட்களும் பொன்னிறமாக வறுத்து விட்டபடியால் நாம் அதை இப்போது எடுத்துக்கொண்டு நன்றாக ஒரு 5 நிமிடம் ஆற வைத்துவிட்டு பிறகு தூளாக அரைத்து கொள்ள வேண்டும். அன்பான நேயர்களே, நாம் அத்தனை பொருட்களையும் கொண்டு பொன்னிறமாக வறுத்துவிட்ட கொள்ளு பொடியை இவ்வாறு நாம் எடுத்து வைத்துள்ளோம். காய்ந்த மிளகாய் வற்றல், காய்ந்த கறிவேப்பிலை, உப்பு, கொள்ளு, பல்வேறு வகையான மூலப்பொருட்கள் கலந்த இந்த தூளை நாம் இவ்வாறு எடுத்து வைத்து கொண்டு உடல் பருமன் மற்றும் கொழுப்பு சத்து அதிகம் உடையவர்கள், கொழுப்பு சத்து அதிகமாக இருந்தால் அவர்களுக்கு லிப்பிட்ஸ் என்று சொல்லக்கூடிய அதிகப்படியான கொழுப்பு சத்து சேர்ந்து அவர்கள் உடல் பகுதியில் தீராத நோயை ஏற்படுத்திவிடும், இரத்தத்தை அசுத்தமாக மாற்றிவிடும். அந்த அளவிற்கு அந்த வியாதிற்கு ஒரு தன்மை உண்டு. மேலும் உடல் பருமனால் கை கால்களில் தீரொண்ணாத வலி ஏற்படும். அந்த நபர்களும் மற்றும் மாதவிடாய் கோளாறினால் ஏற்படக்கூடிய வயிற்று வலி மற்றும் சூதக வலி என்று சொல்லக்கூடிய பெண்களும் இந்த கொள்ளு பொடியை தயார் செய்து வைத்துக்கொண்டு நண்பகல் வேளையில் 1 முழு டேபிள் டீஸ்பூன் அளவிற்கு கொள்ளு பொடியை எடுத்துக்கொண்டு சூடான சாதத்தில் பிசைய வேண்டும். ஆரிய சாதம் அல்ல. அன்பான நேயர்களே, நன்றாக கவனிக்கும். சூடான சாதத்தில் 1 டேபிள் டீஸ்பூன் அளவிற்கு கொள்ளு பொடியை எடுத்துக்கொண்டு அடுத்ததாக அதனுடன் 1 டேபிள் டீஸ்பூன் சம அளவிற்கு நல்லெண்ணெயை சேர்த்து பிசைந்து சாப்பிட்டு வந்தால் அவர்களுக்கு உடலில் ஏற்படக்கூடிய பருமன் மற்றும் வாயு கோளாறினால் ஏற்படக்கூடிய நோய்கள், மாதவிடாய் கோளாறுகள், உடலில் உள்ள கொழுப்பு சத்துக்கள் பூர்ணமாக நீங்கி அனைத்து வகையான நோய்களும் நாளடைவில் பரிபூர்ணமாக நீங்கிவிடும். இதை 1 மண்டலத்திற்கு எடுத்துக்கொள்ளலாம். இந்த கொள்ளு பொடியை சேகரித்து வைத்து கொள்ளலாம். ஏனென்றால் இவை கெடாது. அத்தனை பொருட்களுமே பொன்னிறமாக எண்ணெய் விடாமல் வறுத்து கொண்ட பொடி என்பதால் இவை கெடாமல் இருக்கும். பத்திரமாக வைத்துக்கொண்டு தேவை ஏற்படும் போது 1 டேபிள் டீஸ்பூன் அளவிற்கு எடுத்துக்கொண்டு நல்லெண்ணெய் விட்டு சாதத்தில் பிசைந்து சாப்பிட்டு வந்தோமான சூடான சாதத்தில் பிசைந்து சாப்பிட்டு வந்தோமானால் நான் கூறிய அத்தனை வகையான நோய்களும், கொழுப்பு சத்து, உடல் பருமன் மற்றும் மாதவிடாய் கோளாறுகள் இவை பூர்ணமாக நீங்கிவிடும். அன்பான நேயர்களே,
தாங்களும் பயன்படுத்தி பிறருக்கும் இந்த மருத்துவத்தை கூறும்படி கேட்டுக்கொண்டு நோயின்றி வாழ வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பான நேயர்களே, இடைவெளிக்கு முன்பாக உடல் பருமன் மற்றும் வாயு கோளாறினால் ஏற்படக்கூடிய நோய்கள், உடலில் உள்ள பல்வேறு வகையான நோய்கள் மற்றும் உடல் பருமனியால் ஏற்படக்கூடிய கொழுப்பு சத்துக்களுக்கு உண்டான நோய்க்கான மருத்துவத்தை பார்த்தோம். அதிலிருந்து இப்போது நாம் ஒரு துணை மருத்துவத்தை பார்க்க போகின்றோம். அதற்காக நமக்கு தேவைப்படும் மூலப்பொருட்கள் கொள்ளு. கொள்ளு மிகவும் உடம்புக்கு ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு பொருளாகும். அளவிற்கு அதிகமாக அதை நாம் பயன்படுத்தக்கூடாது. ஏனென்றால் அளவிற்கு அதிகமாக பயன்படுத்தினால் அவையே தீங்காக மாறிவிடும். கொழுப்பு சத்தை கரைக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் கொள்ளுக்கு உள்ளது. கொள்ளை கொண்டு நாம் குடிநீர் செய்து குடித்தோமானால் உடல் பருமன் படிப்படியாக எடை குறைந்து விடுவார்கள். அந்த அளவிற்கு அற்புதமான ஒரு பொருள் கொள்ளாகும். கொள்ளு துவையல், கொள்ளு பொடி, கொள்ளு ரசம் பல்வேறு வகையாக கிராமப்புறங்களில் வைத்து உடலுக்கு தேவையான நன்மையை பெற்று வந்தார்கள். அந்த வகையில் கொள்ளையே நாம் முதலில் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக மிளகு. மிளகு மிக சிறந்த ஒரு காயகற்ப மருந்து. பல்வேறு வகையான குற்றங்களை அறுக்கும், நஞ்சு நீக்கக்கூடும் மற்றும் கபத்தை அறுக்கும், கோழையை அகற்றும், உடலுக்கு வெப்பம் உண்டாக்கும், இரத்தத்தில் உள்ள கிருமிகளை சீர் செய்யும், இரத்தத்தை சுத்திகரிக்க செய்வதோடு பல்வேறு வகையான நோய்களுக்கு காரணிகளை விரட்டி அடிக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் மிளகு. மிளகு ஒரு காயகற்ப மருந்து. 1-2 மிளகை நாம் வாயிலிட்டு மென்று சுவைத்தோமானால் அதன் காரத்தன்மையால் தொண்டை பகுதியில் உள்ள கோழையை அகற்றி கபத்தை வெளியே தள்ளும், தொண்டை கட்டு நீங்கிவிடும், பூரணமாக வயிற்றில் உள்ள குற்றங்களை நீக்கும், இரத்தத்தை சுத்திகரிக்கும் என்பதால் இதையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது இவை இரண்டையும் சேர்த்து வயிற்று பகுதியில் ஏற்படக்கூடிய அத்தனை வகை கோளாறுகளுக்கும், வாயு கோளாறு மற்றும் வயிறு உப்பசங்களுக்கான அற்புதமான ஒரு தீநீர் ஒன்றை நாம் தயாரிக்க போகின்றோம். அதற்காக கொள்ளு மற்றும் மிளகை நாம் எடுத்து வைத்துள்ளோம். இப்பொழுது 200 மில்லி தண்ணீரை நன்றாக காய்ச்ச வேண்டும். தீநீர் தயாரிக்கும் போது நன்றாக காய்ச்சி அந்த நீரில் எந்த பொருட்களை நாம் இட வேண்டுமோ அந்த பொருளை அதில் இட வேண்டும். ஏனென்றால் தண்ணீரில் இந்த பொருள் சென்று அதனுடன் வேதியியல் வினை புரிந்து அதனுடைய ரசத்தை பூரணமாக இறக்கிவிட்டு இருக்கும், அல்லது அதனுடைய மருத்துவத்தன்மை அந்த நீரோடு சேர்ந்துவிடும். ஆகையால் தான் தீநீர் நாம் செய்யும் போது நன்றாக காய்ச்சிய நீரையே அதில் நாம் பயன்படுத்த வேண்டும். மிதமான சூட்டில் இருக்கும் அந்த நீரில் இப்போது 2 டேபிள் டீஸ்பூன் அளவிற்கு கொள்ளை சேர்க்க வேண்டும். அந்த கொள்ளு அந்த நீருடன் சேர்ந்து நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும். அன்பான நேயர்களே, சுமார் 5 நிமிடம் வரை அந்த கொள்ளு அந்த நீரில் கொதிக்க வேண்டும். ஏனென்றால் பூரணமாக கொதித்தால்தான் அந்த கொள்ளில் இருக்கக்கூடிய அத்தனை சத்துக்களும் அந்த நீரில் இறங்கிவிடும். இப்பொழுது அதில் எண்ணிக்கையில் 5 மிளகு மட்டும் சேர்க்க வேண்டும். நன்றாக மிளகும் கொள்ளும் அந்த நீரில், காய்ச்சிய நீரில் நன்றாக தன்னுடைய மருத்துவ குணத்தை இறக்கிவிட்டிருக்கும் என்றபடியால் இப்போது நாம் அதை நன்றாக வடிகட்டி கொள்ள வேண்டும். அன்பான நேயர்களே, சாதாரணமாக அந்த நீர் இப்போது கொள்ளு மற்றும் மிளகு சேர்ந்து இளமஞ்சள் கலரில் இந்த நீர் இருக்கும். இந்த தீநீரை கொழுத்தவர்களுக்கு கொள்ளு, இளைத்தவர்களுக்கு எள்ளு என்ற பழமொழிக்கேற்ப கொழுத்த உடம்பு உடையவர்கள் இந்த கொள்ளு நீரை அதிவிடியற் காலை 6 to 7 மணி அளவிற்கு மலஜலம் கழித்துவிட்டு வெறும் வயிற்றில் குடித்து வந்தார்களானால் அவர்களுக்கு வயிற்று பகுதியில் உள்ள அத்தனை குற்றங்களும் நீங்கி, வயிற்று பகுதியில் உள்ள கோளாறுகள், வாயு கோளாறுகள் நீங்கி உடல் பருமன்
படிப்படியாக குறைந்துவிடும். இதை அரை மண்டலம் எடுத்துக்கொள்ளலாம். 24 நாட்கள், அரை மண்டலம் என்றால் 24 நாட்கள் இதை எடுத்து வந்தார்களானால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் பருமன், உடல் கொழுப்பு மற்றும் வாய் கோளாறினால் ஏற்படக்கூடிய வயிறு உப்பசங்கள் அத்தனையும் படிப்படியாக நீங்கிவிடும். அன்பான நேயர்களே, நீங்களும் இந்த மருத்துவத்தை பயன்படுத்தி பிறருக்கும் கூறும்படி கேட்டுக்கொண்டு நோயின்றி வாழ வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.